வணக்கம். ஃபர்ஸ்ட் பிரஸ் மீடியா எல்லாருக்கு ரொம்ப நன்றி. எதுக்குன்னா யமகாதகியோட சக்சஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு ரொம்ப நல்லா படத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு டீம். பட் ஆனா ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கணும்னா எப்படி இருக்கும், அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் when we had the media show, you started showering us with a lot of positive reviews. And சில மீடியா சேனல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும், எதுக்குன்னா உங்க ஃபிலிம் ப்ரமோட் ஆகணும்னு. லைக் they voluntarily came to us and did a lot of interviews film promote பண்ணதுக்கு. ஸோ யமகாதகியோட சக்ஸஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லாரும் தியேட்டர்ஸ் போயிட்டு. And now the theater response is, I was really amazed. By the interval scene காக எல்லாரும் விசில்ஸ் பண்ணிட்டாங்களே. ஒரு சின்ன ஃபிலிமுக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் ஐ ஹாவன்ட் தாட் ஆஃப் இட் அட் ஆல். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இது. ஒரு தமிழ்ல ஒரு புதுசா ஃபிலிமுக்கு இப்படி என்னென்ன ஒரு மெயின் எலிமெண்டா பண்ணி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்க்கு என்ன காஸ்ட் பண்ணிட்டாங்களே, அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் மாதிரி. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் வெங்கட் ராவல் சார் அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார். So because when Pepin sir narrated me the story, எனக்கு புரியல சில விஷயத்துல எனக்கு தமிழ் புதுசா அப்போ. So Rahul sir called me and explained me the story. இப்படி நடக்கும் இங்க இது. And if he would have not told me, explained me those things at that point of time, it would have been a costly miss for me. ரொம்ப தேங்க்யூ சார் அப்போ கால் பண்ணதுக்கு. And ஃபர்ஸ்ட் ஐ ஆக்சுவலி கால் அவங்க ப்ரொடியூசர் நான் கால் பண்ணுவேன். மேல் வெர்ஷன் ஆஃப் யமகாதகின்னு நான் ஐ யூஸ்வலி கால் ஹிம் யமகாதகன் மாதிரி. ஸோ ரொம்ப எஃபர்ட்ஸ் வச்சு இதில் he took this project forward and he made it to the theaters today. And அவங்களோட ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் ஜலக்கம் ராவ் காரு, அவங்க அப்பா, ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் ஹோப்ஸ் எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார், இது ஃபிலிம்ல என்ன நாட் ஓன்லி மீ, தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர்ஸ். நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஈச் கேரக்டர் ஹாஸ் அ ஸ்டோரி டு பி டோல்ட் டு த ஆடியன்ஸ். ஸோ அப்படி லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி ஹி ஹஸ் ரிட்டன். So thank you for like making me your Leela sir. It means a lot. And அந்த மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்கறது கொஞ்சம் கூலா இருக்கும். பட் ஆனா ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப வயலண்டா இருக்கும் அவங்க. ஸோ and our DOP Sujit Sarang sir, as sir told, from the beginning, though he used to do பெரிய films பண்ணுவேன் அவங்க. பட் ஆனா துருவங்கள் 16 கிட்ட ஸ்டார்ட் ஆயிட்டு இப்போ யமகாதகி வரைக்கும் ஸ்மால் ஃபிலிம்ஸ். அப்போ he usually pick on films which he resonates emotionally. So please sir, அந்த மாதிரியே பண்ணுங்க. Industry needs more of these kind of films. And almost every of his choices has worked out really well in the Tamil cinema. And நிறைய இப்படி வரணும். And இது எல்லா ட்ரையோ, பெப்பின் சார், வெங்கட் ராவல் சார், சுஜித் சார், எல்லாம் ஒரு ட்ரையோ. they worked really hard and efforts வெச்சி இது எல்லாம் they took this project forward. And அவங்க and our co-producer Ganapati Reddy garu, and அவங்க writer Rajendran garu for writing such beautiful lines for me in the film. And our editor Srijit Sarang sir, ரொம்ப நிறைய ரிவ்யூஸ்ல they've written that the film is really crisp and ரொம்ப நல்லா இருக்கு. ஷார்ட் ஆனா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஸோ அப்படி நல்லா பண்ணிட்டாங்களா. பெரிய எடிட்டர் அவங்க ஸ்ரீஜித் சாரங் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஜெசின் சார், அவங்க மியூசிக் டைரக்டர், அது அவங்களுக்கு புதுசா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்.
And again, Rahul sir, he brought it from album song. He heard an album song, and he brought him into he brought him on board for this film. So and ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிட்டு உயிர் கூட்டலேனா. அண்ட் இந்த ஃபிலிம் ஆக்சுவலி நிறைய சீன்ஸ்ல சவுண்ட் டிசைனிங் அண்ட் மியூசிக் இதுக்கு இந்த ஃபிலிம்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்கள். அவங்க சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் சச்சின் சுதாகரன் சார் அண்ட் அரவிந்த் மேனன் சார் and Jason sir, this trio has made such wonders. And whenever there was an important scene, people started whistling for those scenes. And the chinna kolandana amma bayamaitena, like they used to go into the lap of their mothers. So appadina romba nalla music and sound designing பண்ணிட்டாங்கள அவங்களோட ஃபிலிமுக்கு. So thank you for that sir. And அவங்க முக்கியமான ஸ்டண்ட் மாஸ்டர், like so many have been asking me like how did you woke up like that in the trailer shot அப்படினு நிறைய கேக்குறாங்க. ஸோ அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார் அப்போ ரொம்ப கேர் எடுத்துட்டு அது எல்லாம் பண்ணிட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அவங்க காஸ்ட் என்பி நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கு அவங்களுக்கு தெரியும். பட் ஆனா நான் ஒரு சமயத்துல ஆக்சுவலி நான் ரொம்ப சமயத்துல சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்ட, சார் போஸ்டர்ஸ் நிறைய நான் தான் இருக்கு, என்பி இது பண்ணணும், இது எப்படின்னு. பட் ஆனா அவங்களுக்கு லைக் ஹீ ஆல்வேஸ் வாண்டட் டு ப்ரொஜெக்ட் ஹிம் அஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்டா. ஹீ டிட் லைக் ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே இது ஃபிலிமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் என்பி ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி ஈகோ எதுவுமே இல்லாம பண்ணிட்டேன் இது ஃபிலிமுக்கு. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. ஐ மீன் like generally I told. And கீதாமா ஒரு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல, அமரனுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ரிலேஷன் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும், யமகாத்திக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாக்கு ரிலேஷன் அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் எல்லா எவ்ரிபடி வில் கெட் டு நோன்னு. ஸோ ஐ திங்க் அது இட் ஒர்க்ட் அவுட் இன் த தியேட்டர்ஸ். And everybody started crying in the theaters. அவங்கள சீல் எல்லாம் இருக்கு. So I think thank you, Mike. It was wonderful working with you. And Harita, Subhash, and ella அவங்களோட எல்லா காஸ்ட், இசபெல்லா என்னோட ஃப்ரெண்ட், மெலடி, பூஜா, and போர்க்கொடி ஜி, ஜெசந்த் அண்ட் முருகன் ஜி எல்லாம். ஸோ ஐயோ யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சாரி. Okay, and அவங்களோட PR Satish ji and Shivan ji and Shiva garu and Satish garu for promoting our film in every way possible and making it to the for taking the film to the people. And என்னோட மேக்கப் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ணா எல்லாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் த பீப்புள் ஃபார் கோயிங் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்சிங் த ஃபிலிம் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் இப்போ இஃப் யூ டென்ட் வாட்ச் இட் yet, ப்ளீஸ் கோ டு த தியேட்டர்ஸ். திஸ் இஸ் அ ஃபிலிம் தட் ஹேஸ் டு பி சீன் வித் யுவர் ஃபேமிலி. அண்ட் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு ஃபிலிம்ல. அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு எல்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் வச்சே பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாரும் தியேட்டர்ஸ் போய் கண்டிப்பா பாருங்க. And thank you so much. Thank you எல்லாரும் அன்புக்கு ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்பும் வணக்கமும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி யமகாதகி இஸ் அ வெரி பர்சனல் ப்ராஜெக்ட் டு ஆல் ஆஃப் அஸ். இன்னொரு ஃபிலிம்னு இல்லாமல் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை டைரக்டர் Tapin George Jaiseelan for trusting me and giving me the freedom to enact Prema. It is definitely one very special character. And ஒரு சீன்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது I still remember around 200 plus people including our cast and crew. Everybody just went in one total silence. படம் பார்த்தவங்க you would have seen. So again my sincere thanks to my DP Sujit Sarang, editor Srijit Sarang, and my music director Jason, and my producer Srinivas Rao sir.
E.P. Venkat Rahul, and my co-artists, Subhash Ramasamy, Geeta, N.P., Narendra Prasad, Rupa, and there are Raju sir, of course. There are few more jewels, I could say, எங்களோட ஃபிலிம்ல மெலடி, பூஜா, இசபெல்லா, பிரதீப், ஜெயசந்த், முருகனண்ணா, விஜயகுமார் ஃப்ரம் தஞ்சாவூர், ஜெயலக்ஷ்மி, லேட் ஜெயலக்ஷ்மி அம்மா, and Raghav, Porkodi. There are 36 main characters in our film, and for a debut director Pepin to handle such a lot of a big load wasn't an easy thing, and you have done a great job, Pepin. Thank you. Yeah. And again, thank you so much. உங்க எல்லாருக்கும் நிறைய பாராட்டுக்கள் வந்துட்டு இருக்கு, and எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி மூவி தேங்க்ஸ் மீட்லாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. யமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது யமகாதகி ரிலீஸ் ஆக முன்னாடி ஒன்று பாவா பிளாக் ஷிப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. யமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு நன்றி சொன்னால் டைம் ஆகிடும். அதனால யமகாதகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோட கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதகி எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபிலிம். அண்ட் இந்த யமகாதகி அண்ட் இந்த டைரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோட டீம் பிளாக் ஷிப். ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூடோட இருப்பேன் என்றைக்குமே. ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷிப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு இன்ஜினியரிங் படித்தேன். வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதிச்ச என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். யமகாதகி ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4-5-6 படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கதையை அவர் சொல்லிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம், சின்னதாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன், ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும். ஆனால் அது 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 ஒரு சாவு வீடு. ஸோ அதில் த்ரூ அவுட் இருக்கணும், த்ரூ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்லாம் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேற பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோட சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்பொழுது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன், டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறைய பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷ்னலாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாவுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு தஞ்சாவூர்ல ஒரு 40 நாள் இருந்தோம். ராஜு சார் எக்ஸசைஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு. வேற வழியே இல்லை, எங்களுடைய ஹோமா இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்துல. அந்த ஊர்ல அது எங்களுடைய வீடா ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் தங்கியிருந்தோம். எல்லாரும் பக்கத்துல ஒரே இடம் எடுத்து அங்க ஒரு பெரிய ஹாஸ்டல் அது. ஸோ அங்க தங்கியிருந்தோம். அது ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். ஏன்னா நிறைய பேர் தியேட்டர்ல நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாரும் அறிமுகமா இருந்தாலும் அங்க போய் தான் ஒரு முறை சந்திச்சவங்களும் 35-40 நாள் நாங்க ஒன்னா இருந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ பேரோடையும் நாங்க அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம். சில சமயம் சின்ன சின்ன குரூப்ஸா இருந்திருக்கோம், சில சமயம் எல்லாரும் ஒன்னாவும் இருந்திருக்கோம், ஒன்னா டிராவல் பண்ணுவோம் ஒரு 1 hour லொகேஷன் போகிறதுக்கு. இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தை பத்தி பேசுற இந்த ஒரு மாத காலத்துல அதை எல்லாமே எங்க நினைவுக்கு போயிட்டு இருக்கு.
சில நல்ல நட்புகள் கிடைச்சிது, புதிய புதிய நட்புகள் அங்கே கிடைச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். நாங்கள் பேசிய கதைகள் இதில் என்னன்னா, அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற வீடுகள், அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் இருப்போம், அங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம். ஒரு வேளை இப்படி இருந்துகிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்தில் ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு தள்ளி போச்சுன்னா 7 வீடு. அது ஸோ 35 நாளும் நாங்கள் 7 வீட்டில் அங்கே போனால் அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு. ஸோ எல்லாரும் வேற ஃபேஸ். டக்குன்னு ஒரு 5 வீடு தள்ளிச்சா அந்த மூடுக்குள்ளே போயிட்டு அந்த இதில் போயிட்டு அப்படிதான் உட்காந்துருப்போம். ஸோ அங்கே என்ன, நாங்கள் டயலாக் இல்லைனாலும் ஷார்ட்ல எல்லாரும் ஏதாவது ஒரு ஃப்ரேம்ல இருப்போம். பட் அந்த டெப்த் அப்படின்ற ஒரு இதை உணர்ந்து நாங்கள் இருக்கணும். ஆனால் அதுதான் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரூ அவுட் சும்மா ஒரு சீன்ல இருந்து 4 சீன்ல அவங்க இல்லாம அப்படிலாம் கிடையாது. 35-40 நாள்ல முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த கட்டில அவங்க டெட் பாடியா இருந்திருக்காங்க ரூபா. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் எங்களுக்கு வந்து அது சீரியஸா இருந்துச்சு. அவங்க அப்படி நடிக்கிறாங்கும் பொழுது கூட இருக்கிற நாங்க எல்லாரும் அதுக்கான உழைப்பும் அதுக்கான ஒரு இதை அந்த மூடு எமோஷனை கொண்டு வர வேண்டி இருந்துச்சு. ஸோ பிளஸ் எல்லா கோ ஆக்டர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. இது என்னோட முதல் மேடை, கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஸோ பொறுமையாக ஆரம்பிச்சு அப்படியே முடிச்சிடுறேன். ஸோ முதல்ல யமகாதகி சாத்தியமானதுக்கு இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே காரணம். இந்த யமகாதகி இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே காரணம். ஸோ ஒவ்வொருத்தராக அப்படியே நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ ப்ரொடியூசர் வெங்கட் ராகுல் சார், அதுக்கப்புறம் வெங்கட் ராகுல் சாரோட அப்பா சீனிவாச ராவ் சார். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இந்த ஐடியா வந்து நான் முழுசா கூட எழுதலை, ஒரு பக்கத்துக்கு கூட எழுதாம ஜஸ்ட் நாங்கள் முன்னாடியிலேருந்து மீட் பண்ணி பேசிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு பக்கம் கூட எழுதலை. ஒரு நாள் சும்மா இந்த ஐடியாவை ஷேர் பண்ணேன். ஒரு நாள் எடுத்துட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் இதை டெவலப் பண்ணுங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அடுத்த நாள் சுஜித்தை மீட் பண்ணுறேன். ஸோ அதே ஐடியாவை திருப்பியும் என்னோட டிஓபி சுஜித்திட்ட போய் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அவரும் அதே ஹோப் கொடுத்தாரு. ஸோ பட டைரக்டருக்கு எல்லாரும் கொடுக்குற நம்பிக்கை ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இதை அப்படியே எடுத்துட்டு என்னோட டைலாக் ரைட்டர் ராஜேந்திரன்ட்ட போயிட்டு சொல்கிறேன். அவருக்கு எனக்கும் ரொம்ப பெரிய நட்பு பழக்கம். என்னுடைய இன்னைக்கு யமகாதகியோட அரசியல், இந்த ஜாதிய புரிதல் எல்லாத்துக்கும் எனக்கு வழிவகுத்து கொடுத்தது அவர் தான். இந்த புக்கை படி, இந்த மாதிரியான விஷயங்களை பாரு, ஒரு படத்தை இந்த நோக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதுலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவர். ஸோ இந்த ஐடியாவை எடுத்துட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் திருப்பியும் எப்பொழுதுமே அவர் என்னை கிண்டல் பண்ணுவார். என் அசிஸ்டன்ஸுக்கு தெரியும், ஒரு லவ் சீன் சொன்னால் பெப்பின் வந்து சந்தோஷமே ஆக மாட்டார். ஒரு கொலை இருக்குன்னு சொல்லு, இல்லை ஒரு பொணம் இருக்குன்னு சொல்லு, உடனே வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவார், நிறையா இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை என்னோட டைரக்டருமே அதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அமித்ஷார்ட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன் ராஜதந்திரன்ற படத்தில். அவருமே சொல்லியிருக்காரு, நீ மற்ற விஷயத்தை தாண்டி இந்த மாதிரியான ஏரியா பேசும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுற, இதில் ஏதாச்சும் ஒரு லைனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டாங்க. ராகுல் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு டீமும் அப்படியே செட் ஆகுது. செட் ஆனதுக்கப்புறம் படம் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா திருப்பியும் நான் தஞ்சாவூரில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கே சிறுவாபுரி இதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களையும் போய் லொக்கேஷன் மாதிரி சும்மா போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். நானும் லோகனனும் போயிட்டே இருந்தோம். பட் எங்கேயுமே எனக்கு அந்த வீடு சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபோட்டோஸ் எல்லாமே. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் இனிஷியலாக வச்சுருந்த பட்ஜெட்டுக்கு தஞ்சாவூருக்கு போகவே முடியாது. நான் திருப்பி போயிட்டு இல்லை தஞ்சாவூருக்கு போனோம் அப்படின்னு பெருசாக எந்த டிஸ்கஷனுமே இல்லை. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படம் இவ்வளோ நேர்த்தியாக என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ முதல்ல அதுக்கு தேங்க்ஸ், ராகுல் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சுஜித் சார் படம் எடுக்கும் பொழுது என்னுடைய எழுத்துக்களுக்கு ஒரு விஷுவல் கொடுக்க போகிற ஆள் அப்படின்றது நட்பு ரீதியாக ரொம்ப பழக்கம். சுஜித் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியிலேருந்தே 2 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு, எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இது பண்ணும்பொழுது சுஜித் கொடுத்த சப்போர்ட் இனிஷியல்லேருந்தே ரொம்ப அதிகம். ஸோ ஃப்ரம் த பேப்பர் ஒர்க் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அவர். எனக்கு படம் அவர் 12 படம் முடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பயங்கரமாக சாதிச்சிட்டாரு. எல்லா வகையிலுமே பெரிய படமும் பண்ணிட்டாரு, பெரிய பட்ஜெட் படமும்.
சின்ன பட்ஜெட் படமும் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ முதல் நாள் பெரிய மழை. நாங்கள் 2 பேரும் அடுத்த நாள் முதல் நாள் ஷூட் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். முதல் நாள் நைட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, பூஜை போட்டு ஆரம்பிக்கணும் டிசம்பர் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லியாச்சு. 3ஆம் தேதி நாங்கள் சும்மா ஷூட்டிங் அந்த வீட்டை பார்க்க போகிறோம். இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிது, முழங்கால் வரைக்கும் மழை பெஞ்சு எங்களை உள்ளே விடலை. நைட்டு வந்து நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன். சுஜித்தா சொன்னார், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஏதோ ஒன்று எடுப்போம் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, கான்ஃபிடென்ட்டாக போயிடலாம். பூஜை போட்டாச்சு, மழை அப்படியே வரல. இயற்கை ஃபர்ஸ்ட் எங்களை அனுமதிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் போட்ட சீனு கொஞ்சம் லேட்டாக மழை விட்டதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து கீதா கைலாசம் மேம்க்கு தான் வச்சோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போ சுஜித் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க டீம் கூப்பிட்டு, நீ அதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் எடுத்தோம், சுஜித்தை நீ கூப்பிட்டு ஆக்ஷன் சொல்லுங்க அப்படின்னாரு. என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஆக்ஷன் அதுதான். ஸோ அப்போ கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட், படம் முடிச்சு இப்போ வரைக்கும் அவர் ரொம்ப பயங்கரமான சப்போர்ட், கான்ஃபிடென்ட். ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாத்துக்கும். என்னை முதல்ல நம்பினதுக்கு. நான் கேட்டது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாரு. என்ன எப்படி பண்ண போறோம் அப்படின்னு தெரியாத சில சீக்வன்சஸ் நீங்க படம் பார்த்துட்டீங்க. அந்த ஸ்டண்ட் மாஸ்டரோட சேர்ந்து, முரளி மாஸ்டரோட சேர்ந்து நாங்க பண்ணது. சுஜித்துக்கும் முரளி மாஸ்டருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு பிளஸ் வந்து ஸ்கிரிப்டை கரெக்டாக உள்வாங்கிக்கிட்ட விதம், இது 3 தான் நான் சொன்னதை கரெக்டாக எடுத்துட்டு வந்து செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த போர்ஷன் எடுக்கும் பொழுது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு எழுதும் பொழுது. நானும் அசிஸ்டன்ஸும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம், எங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக. லீலா ஃபேமிலி அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த 36 கேரக்டரையும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அப்படி ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்தாங்க. படம் ஆரம்பித்து ஒரு 8வது நாளோ என்னமோ ஆல் ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஷூட் ஆரம்பித்தோம். ஸோ எமகாதகி ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக மாறிட்டாங்க. அன்னைக்கு மாறினாங்க, அதை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்னைக்கும் ஒரே ஃபேமிலி தான் எனக்கு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் பேராக சொல்ல முடியலை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது எல்லாமே யாராச்சும் மிஸ் ஆகிட்டாலும் கோச்சுக்குவாங்க. எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எல்லா ஆக்டர்ஸுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எடிட்டர், படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஸ்ரீஜித் ப்ரோட்ட டேபிளில் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்ஸாக சொல்லுங்கள் என்ன இந்த சீனில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பித்தோம். அவர் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு சின்ன சின்ன இன்புட்ஸ் மட்டும் கொடுப்பாரு. பெப்பின் இதோட இது இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு நான் சொல்கிறது செஞ்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு பெப்பின் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று கட் பண்ணி காட்டுவார். என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி ப்ரோ. Thank you so much for your kind support and encouraging reviews. எமகாதகி படம் நான் ஐடியா கேட்டு இனிஷியேட் பண்ணது 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இட் இஸ் இன் தியேட்டர்ஸ். இதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா லேயர்ஸ்லையும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. டெக்னிக்கல் டீம்லேருந்து, கேஸ்ட்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னலாகவும் நிறைய சப்போர்ட் கிடைச்சது. இந்த படத்துக்கு வந்து இந்த படம் நாங்கள் இன்னைக்கு நிற்கிறவன்னா முக்கியமான ஒரு ரீசன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண லக்ஷ்மண் சார், கணபதி ரெட்டி சார், இவங்களை தாண்டி எங்கள் அப்பா, இவங்களை தாண்டி வந்து ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்ல தான் என்னோட கெரியர் ஆரம்பிச்சது. கடவுள் படத்துல நான் வந்து ஹீரோவை நடிச்சிருக்கேன். அருண் பாண்டியன் சார், ரோஜா மேடம் எல்லாம், வேலு பிரபாகர் சார் டைரக்ஷன். 18 வருஷம் ஆயிடுச்சு. அப்பத்துல இருந்து இன்னைக்கு டுடே ஈவன் நான் இங்க நின்றுட்டு பேசுறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் எனர்ஜி என்ன இது வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி தான் என்ன வந்து டிராவல் பண்ணி வச்சுட்டே இருக்கு. இது தாண்டி அந்த சப்போர்ட் யாரும் கிடையாது. எங்களுடைய எங்க மதரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவங்களுக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாவுக்கும் மதருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு சின்ன வயசுல கிடைக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்படி நான் வந்து இது ஒரு கிஃப்டா கொடுக்குறேன். எமகாதகி படம் வந்து எங்க அப்பா பேருக்கும் எங்க அம்மாவுக்கும் கிஃப்டா கொடுக்குறேன். எங்க அம்மா வந்து நான் மேடைக்கு வந்து கூப்பிடலான்னு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க பர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு கூப்பிடுறேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவை. அதனாலதான் நான் வந்து இவ்வளவு வருஷமா சினிமால இருந்தேன். அவங்க இல்லைன்னு அவங்க டெய்லி டென்ஷனா இருக்கும். மார்னிங் எந்திரிச்சோட ரொம்ப டென்ஷனா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஈவன் லாஸ்ட் 2 months கூட இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட டென்ஷனாவே இருந்தது. டெய்லி மார்னிங் எந்திரிச்சு புரியாது, எனக்கு ஒன்றும் பிளாங்கா இருக்கும். ஒரு அம்மாவை மட்டும் திங்க் பண்ணுவேன். அவங்க வந்து அப்படியே சிரிச்சுட்டு இருந்து ஓகே கோ ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து இன்னைக்கு வந்து டுடே ஐ எம் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஹியர். நான் இந்த படம் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் பண்ணவே இல்லை சார். இது வந்து நான் வந்து
நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன் ஆஸ் ஆக்டரா வந்து நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்தேன், சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட். எனக்கு சுஜித் சாரங் ஸ்ரிஜித் சாரங்னு பிரதர்ஸ் கிடைச்சாங்க அங்கே, எனக்கு ஜூனியர்ஸ். அதுக்கப்புறம் ஸோ நான் ஒரு ஆக்டரா வந்து என்னால் மேக்ஸிமம் நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ் வந்துடும், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ நானே வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு அதில் நிறைய என்னுடைய ஸ்ட்ரகிளை வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு பேசிக் ஐடியா. இப்போ நான் வந்து நேற்று ஒரு என்பி வந்து எங்களை ஒரு ஈவெண்ட் கூப்பிட்டாரு பிளாக் ஷீப் பண்ணு. ஸோ அங்கே போய் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க பிளாக் ஷீப்ல வந்து நான் நேற்று ஒரு விஷுவல் காட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருப்பாங்களா. ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு. அங்கே அவ்வளோ பேருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. ஸோ அது அவங்க ஒரு டீமா பண்ணிருக்காங்க. பட் எனக்கு டீம் இல்லை. பட் நான் தனியாக வந்து நைசாட் மீடியா ஒர்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஐ வாண்டட் டு டு த சேம் திங் என்பி. எனக்கு நேற்று அங்கே பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது உங்க வீடியோ பார்க்கும்போது, ஏவி வீடியோ. ஸோ அப்படி வந்து இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 36 ஆர்டிஸ்ட்டை வந்து எங்க டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. நான் எதுவுமே சொல்லலை அவருக்கு வந்து ஃபுல்லா வந்து நீங்க உங்களுக்கு எது கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. நீங்க நான் ஜஸ்ட் பேக் எண்ட்ல இருப்பேன். அப்படிதான் இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரு டிரைவரா வேலை செஞ்சா நிறைய ஏதோ பண்ணிருக்கேன் இந்த படத்துக்கு. ஏன்னா எனக்கு அந்த படம் பிடிக்கும். எனக்கு இந்த படத்தோட எனக்கு எதுவுமே தெரியாது. படத்தை விட்ட எனக்கு வேற எந்த நிறைய பேர் கூப்பிட்டாங்க, சரி போதும் நீ வா வெளியில வா ஏதோ பண்ணிக்க. எனக்கு தெரியல இது பண்றதுக்கு. ஏன்னா மைண்ட் ஃபுல்லா இதுல இருக்கு இவ்வளவு வருஷமா. ஸோ இந்த படம் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்து முக்கியமான ரீசன்ஸ் வந்து என் பிரதர்ஸ் ஸ்ரீஜித் சாரங்கு ரொம்ப எமோஷனலான எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸ்ரீஜித் சாரங்கு, சுஜித் சாரங்கு. இது தாண்டி எங்க டார்லிங் பிரதர் சச்சின், சிங் சினிமா சச்சின், அரவிந்த் மீனன் எதுவுமே கேட்கல. அவங்க என்கிட்ட வந்து இது ஒரு ஃபினான்ஷியலாவும் பெரிய எஃபர்ட் பண்ண முடியல என்னால. பட் அவங்க எல்லாமே கொலாப் ஆகிட்டு வந்து இந்த படம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி சொல்றேன்.